விஜய் ஆண்டனி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்திய கலைஞராக தமிழ் திரைப்படத் துறையில் இசையமைப்பாளர், பாடகர், நடிகர் மற்றும் தயாரிப்பாளராக புகழ்பெற்றவர். 1975 ஜூலை 24 அன்று தமிழ்நாட்டின் நாகர்கோவிலில் பிறந்த அவர், விஷுவல் கம்யூனிகேஷன் துறையில் பட்டம் பெற்றதுக்குப் பிறகு இசை மற்றும் திரைப்படங்களில் பயணத்தை தொடங்கினார். 2005ஆம் ஆண்டு வெளியான சுக்கிரன் திரைப்படத்துடன் இசையமைப்பாளராக குறிப்பிடத்தக்க இடத்தைப் பெற்ற அவர், பின்னர் நான் 2012ஆம் ஆண்டு படத்தின் மூலம் நடிகராக திறமையை நிரூபித்தார். தமிழ் திரைப்படத்தில் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அணுகுமுறையை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய இசையமைப்பாளராக அவர் நாக்கா முக்கா பாடலின் மூலம் சர்வதேச கவனம் பெற்றார். இந்த பாடல் 2011 கிரிக்கெட் உலகக் கோப்பையில் கூட இசைக்கப்பட்டது. வெற்றி பெற்ற விஜய் ஆண்டனி தனது தனித்துவமான கதாபாத்திரங்களால் பாராட்டப்படுகிறார். தனது விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மூலம் பல முக்கியமான திரைப்படங்களை தயாரித்துள்ளார். சில்மப்பையான தன்மையுடையவராக இருந்தாலும் அவரது எளிமை, பொறுப்புணர்வு மற்றும் சிறப்பு உள்ளடக்கங்களைக் கொண்ட திரைப்படங்களை தேர்ந்தெடுக்கும் துணிச்சல் காரணமாக ரசிகர்களின் மனங்களில் இடம் பிடித்துள்ளார்.